எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் கேஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ரைட் எ ப்ரோக்ராம் டு சேஞ்ச் த கேஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இன் எ கிவன் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸ்னுடைய கேஸை மாற்றணும். எந்த மாதிரி மாற்றணும்? ஆல் த லோயர் கேஸ் ஆர் டு பி கன்வெர்டட் இன்டு அப்பர் கேஸ். லோயர் கேஸ் இருக்கிறதுலாம் அப்பராக மாறணும். அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ். எது எதெல்லாம் அப்பர் கேஸில் இருக்கோ அது லோயராக மாற்றணும். அண்ட் ஆல் அதர் கேரக்டர்ஸ் டு ரிமைன் சேம். இதை தவிர வேறு எல்லா கேரக்டரும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா 1991 கொடுத்தா அவுட்புட் என்ன வரணும்? இந்த ஐ கேபிட்டல் இருக்குது, அது லோயர் ஆகிடுச்சு, மற்ற நாளும் அப்பர் ஆகிடுச்சு. மற்ற ஸ்பேஸு இந்த நம்பர் எல்லாமே அது அப்படியே வருது. ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு கேரக்டர் லோயர் கேஸாக இல்லை அப்பர் கேஸாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்போ நான் ஏ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் போடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் ஈஸ் லோயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணோம்னா அது லோயரில் இருக்கா இல்லை அப்பரில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸ் அப்பருக்கு ட்ரூ வந்திருக்கு, ஈஸ் லோயருக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. இப்போ இதையே லோயர்னு கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன பண்ணும்? அப்பரில் இருந்தாலும் லோயர் அப்படியே இதை லோயரில் மாற்றிடும். சப்போஸ் அப்பர்னு கொடுத்தேன் அப்படின்னா அதை அப்பரில் மாற்றிடும். அப்போது இதுதான் நமக்கு கீ கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நியூ பைத்தான் 5 சேஞ்ச் கேஸ். define change case of s. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இன்புட் ஸ்ட்ரிங் வருது, அதில் ஒவ்வொரு கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரிசல்ட் ஈக்குவல்ஸ் எம்டி ஸ்ட்ரிங் ஃபார் சி இன் எஸ்டிஆர். ஸோ இது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறோம், செக் பண்ணுறோம். இஃப் சி லோயர் இஸ் லோயர், லோயராக இருக்கான்னு செக் பண்ணுறோம். லோயராக இருந்தால் சி டாட் அப்பர் போட்டுக்கிறோம். if சி இஸ் அப்பர், சப்போஸ் லோயர் இல்லைங்க அப்படின்னா அப்பரான்னு செக் பண்ணுறோம். அப்பராக இருந்தால் லோயர்னு போட்டுக்கிறோம். எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச வாட்டி ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ராமு இஸ் மை ஃப்ரெண்ட், ஹீ லிவ்ஸ் இன் சேலம் ஃப்ரம் 1990 onwards. ஓகே, இது சாம்பிள் இன்புட் கொடுக்குறேன். இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் கேஸ் ஆஃப் ஏ. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ராமு இஸ் மை ஃப்ரெண்ட், இந்த டாட் அப்படியே வந்துருச்சு. இங்கே இருக்கிற ஹெச் லோயர் கேஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி சேலமில் இருக்கிற எஸ் லோயர் மாறிடுச்சு. மற்றது எல்லாமே அப்படியே வந்துடுச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோடிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த கோடிங் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு ஜாவா, சி ஷார்ப், பைத்தான், பிஹெச்பி, ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர் மொழி தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சால் தான் நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 150 ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகும்போது எந்த ப்ராப்ளம் பார்த்தாலும் இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தன்னால் தோணும். ஏன்னா லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ். நம்ம திரும்ப திரும்ப சில ப்ரோக்ராமை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங்கிறது வரும். ஸோ இது இந்த ஒவ்வொரு கோர்ஸினுடைய லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், படிங்க. அதே சமயத்தில் பை பண்ணோம் அப்படின்னாலும் யோசிக்காமல் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவால் மக்கள் வெளியவே எங்கேயும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இதையும் நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். உட்காந்து முழு மூச்சாக அந்த C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் அது கை கொடுக்கும். ஐடியில் வேலை பண்ணணும், நான் டெவலப்பராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.